ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது மீனா வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே முத்துவோட பிரிவை தாங்க முடியாமல் வீட்டுக்கு திரும்பவும் வந்துட்டாங்க. ஸோ வீட்டுக்கு மீனா வந்துட்டா அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு பக்கம், இவ போனவ திரும்ப வந்துட்டாளே அப்படின்னு இருந்தாலையும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு வேலைக்காரியாக தான் மீனாவை அந்த வீட்டில் ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ மீனா இது எதையுமே பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ முத்துக்காக மட்டும்தான் திரும்பி வந்திருக்காங்க. ஸோ வந்து முத்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. மீனா மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காரு. ஸோ மீனா சொன்னாங்க அப்படின்னா முத்து எதை வேணாலும் விட தயாராக இருப்பாங்க. ஸோ மீனாவுக்காக முத்து எதை வேணாலும் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ முத்து வந்துட்டு குடிச்சிட்டு சண்டை போடுறாரு அப்படின்னு சண்டை போட்டுட்டு போனாங்க மீனா. ஸோ நாம் தப்பே பண்ணலைனாலும் விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு முத்து முடிவு பண்ணி மாலையை போட்டு இனி நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அதனால் மீனா வந்து இப்படி நாம் தான் தப்பாக புரிஞ்சுட்டு அவரை சண்டை போட்டுட்டு கோவப்பட்டுட்டு போயிட்டோம், அவர் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாங்க மீனா வந்துட்டு. ஸோ இப்போ ரோகிணிக்கு வயதில் புரிய கிடைக்கிது, மீனா வந்து திரும்ப வந்துட்டாலே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இது எல்லாமே வந்து கொஞ்சம் கூட பெருசாக எடுத்துக்காமல் ரோகிணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டோர் ரூம் வேலையை பார்க்குறதுக்காக போயிடுறாங்க. அடுத்தடுத்து வந்து பிஸ்னஸில் எப்படி பெரிய லெவலுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணிவிட்டு மனோஜுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து இந்த கல்யாணத்துக்கு சீர்வரிசை கொடுப்பாங்க இல்லையா, அந்த பொருளெல்லாம் கூட ஆர்டர் இருக்கலாம், அதுக்காக விளம்பரம் பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்காக மனோஜே நடிக்க சொல்லலாம் அப்படின்னு அவங்களுடைய ஸ்டாஃப் வந்து பிஏ வந்து சொல்கிறாங்க. ஸோ ரோகிணிக்கு வந்து பொறாமையாக இருக்குது. மனோஜ் வந்து அவங்க பிஏ கூட ஒரு பொண்ணை அப்பாயின்மெண்ட் பண்ணி எதுக்கு இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு ரோகிணிக்கு பொசிஷனஸ் ஆகுது. ஸோ வந்து இது ஒரு பக்கம் இருந்தாலும் பிஸ்னஸில் அடுத்த லெவலுக்கு மனோஜ் வந்து பெரிய லெவலாக போயிட்டான் அப்படின்னா முன்னேறத்துக்கு காரணமாக இருந்தது நாம் தான். அதனாலேயே ஆன்ட்டிக்கு நம்ம மேலே விஷயம் வெளியில் தெரிஞ்சால் கூட கோபம் கம்மியாக வரும் அப்படின்றதுக்காக ரோகிணி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த மீனாக்கிட்டே சொல்லிட்டு பண்ணிட்டுருக்காங்க. மனோஜை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கேன். அப்போ தான் இங்கே மீனா வந்து இதுக்கு மேலேயும் அமைதியாக இருக்க முடியாது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்ன நடக்கும்னு தெரியாமல் பயந்துக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்றதுக்காக மீனா வந்து பார்த்திங்க அப்படின்னா மகேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணையும் அவங்களுடைய அம்மாவையும் பார்த்து பேசுகிறாங்க. அந்த சமயத்தில் அங்கே ரோகிணிக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, வித்யா எல்லாருமே வந்து மகேஸ்வரியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனாவுக்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து பற்றி பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக எல்லாருமே உண்மையை மறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா நீங்கள் கூட இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டிங்களா அப்படின்னு கோவப்படுறாங்க. ப்ளீஸ் மீனா என்னை மன்னிச்சிடுங்க, எல்லாமே இவளுக்காக தான், ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதுங்க. அதுக்காக இவ்வளோ நாளாக 2 வருஷமாக எங்கள் குடும்பத்தை ஏமாற்றிட்டு வந்திருக்காங்களே ரோகிணி, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுக்கே இவ்வளோ ஆச்சரியமாக அதிர்ச்சியாகவும் இருக்குது. தினம் செத்துக்கிட்டு இருக்கேன் நான். எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சால் ஸோ அவங்கெல்லாம் எப்படி எடுத்துப்பாங்க? நீங்கள் அவங்கள பற்றி கொஞ்சமாச்சு நினச்சி பார்த்தீங்களா? இவ்வளோடைய வாழ்க்கைக்காக மொத்த குடும்பத்தையும் இப்படி வந்து போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காளே, இது தப்பு இல்லையா அப்படின்னு பார்த்தியா ரோகிணி? அப்போவே நான் மீனா கிட்ட விஷயத்த சொல்லு, இல்லை வீட்டில் விஷயத்த சொல்லுன்னு சொன்னேன், கேட்டியா? இப்போ வந்து மீனாவுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு, வீட்டில் எல்லாரும் எப்படி பேசுகிறாங்க பார்த்தியா, அதாவது எப்படி எடுத்துப்பாங்கன்னு சொல்லி மீனா ரொம்ப வருத்தப்படுறாங்க பார்த்தியா, இதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி இதான் சமயம்னு நீயும் மீனா பக்கம் பேசுகிறியா அப்படின்னு. நீ இல்லைனா மட்டும் நீ என் பக்கமாக பேசிகிட்டு இருக்க, இவ்வளோ கொஞ்ச நாளாகவே நீ மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசிட்டு இருந்த அப்படின்னு. இப்போது வித்யாவை ஏன் நீங்கள் திட்டிருக்கீங்க ரோகிணி அப்படின்னு மீனா கோவப்படுறாங்க. இதுக்கு மேலேயும் என்னால் விஷயத்த மறைச்சிட்டு இருக்க முடியாது, நீ முதல்ல வீட்டில் விஷயத்த சொல்லு அப்படின்னு. இல்லை மீனா ப்ளீஸ் மீனா கொஞ்சம் டைம் கொடுங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மீனாக்கு எதை கெஞ்சிட்ருக்காங்க. இங்கே பாரு, இந்த மாதிரி என்னை பேசி என்னுடைய மனசை மாற்றலான்னு மட்டும் நீ தயவு செஞ்சு நினைக்காத, கூடிய சீக்கிரம் விஷயத்த வீட்டில் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு மீனா ப்ளீஸ் மீனா, வீட்டில் எல்லோரும் விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா என்னை ஏற்றுக்கணும், வீட்டில் ஏற்றுக்கலன்னா கூட பரவாயில்ல, மனோஜ் ஏற்றுக்கணும், என்னையும் கிருஷையும் மனோஜ் ஏற்றுக்கணும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்கு முதல்ல கிருஷி மனோஜையும் ஒரு இடத்துல எல்லாம் வைக்கணும், தனித்தனியாக 2 பேர் இருந்தால் எப்படி வந்து சேர முடியும்? கிருஷ் கூட எப்படி வந்து மனோஜ் அட்டாச் ஆவார்? ஏற்கனவே அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு கிருஷை பார்த்தாலே அந்த வீட்டில் எரிஞ்செறிஞ்சு விழுறாரு. அப்படி இருக்கும்போது கிருஷை அவர் ஏற்றுக்க எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் மீனா கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு நீங்கள் முதல்ல 2 பேரையும் ஒரு இடத்துல எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மீனா, அது வந்து
கிருஷ் நம்ம வீட்டுக்கு நம்ம எப்படி கொண்டு வர முடியும்? நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போதே அத்தையும் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் அத்தனை கேள்வி கேட்டாங்க. ஸோ நான் வந்து கிருஷை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு. பாரு, உன்னை ஒன்றும் டேரெக்டாக கிருஷை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லலை. ஏற்கனவே கிருஷ் எப்படி வீட்டுக்குள்ளே வந்தாலும் அந்த மாதிரி கிருஷ் வீட்டில் வந்து இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாரோடைய மனசையும் கிருஷ் மாற்றணும். அவங்க எல்லாரோடைய மனசுலையும் கிருஷ் இடம் பிடிக்கணும். அப்போ தான் வந்து கண்டிப்பாக அந்த உன்னை வந்து ஏற்றுப்பாங்க, கிருஷோட விஷயம் தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் சொல்கிறாங்க. அதுக்கு தான் மீனா, ஆனால் கிருஷோடைய அம்மானு ஒருத்தவங்க இருக்கிற வரைக்கும் எப்படி வந்து கிருஷை நீங்கள் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம், அவன் எப்படி அங்கே வர முடியும், அதான் அவன் அம்மாக்காரி இருக்கல்ல அப்படின்னு அத்தையும் வீட்டில் மனோஜும் எல்லாரும் சொல்லுவாங்களே, எப்படி மீனா அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே நீ பொய்யா உருவாக்குனது தானே, அது இருந்தால் என்ன இல்லைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா ரோகிணி இருந்துட்டு, கரெக்ட் மீனா, நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர ஷாக் ஆகுறாங்க மீனா. ஏய், என்னடி சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கோவப்படுறாங்க. ஆமாம் மீனா, கோவப்படாதீங்க. கிருஷ்ணா அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா கிருஷோடைய அம்மா இல்லை, இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது தான். அதாவது நான் கிருஷ் வந்து தனியாக இருக்கான், பேசாமல் கிருஷை வீட்டுக்கு தத்தெடுக்கிற மாதிரி கிருஷை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? பெத்த பிள்ளையை போய் இப்படி சொல்லிட்டு இருக்கா, அவளுடைய அம்மா இறந்துட்டா அப்படின்னு சொல்லி. நீ தானே நீ குத்துக்கல்லாட்ட நிற்கிற, அந்த கல்யாணி இது தானே நீ பொய்யா உருவாக்கினது, பேர் கல்யாணி தானே, ரோகிணி இல்லைல்ல, என்னடி நீ என்னையே குழப்பி விட்டுருவ போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே இல்லை மீனா, அப்படி இருந்தால் மட்டும்தான் கிருஷை வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். ப்ளீஸ் மீனா, இதுக்கு ஒத்துக்கோங்க, அதுக்கு நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எப்படியாச்சு கிருஷோடைய அம்மா இல்லை இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டியை வீட்டு சொல்ல வச்சு, அவங்களுக்கும் வந்து வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே கிருஷை நாங்களும் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசாமல் கிருஷை வீட்டுக்கு தத்தை எடுத்துகிட்டு வர மாதிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வளர்க்கலாம். அதாவது கூட்டிகிட்டு வந்தால் அதுக்கப்புறம் கிருஷ் மனசில் வந்து எல்லாருமே வந்து இடம் பிடிப்பாங்க இல்லையா? கிருஷுமே வந்துட்டு நல்ல விதமாக அந்த வீட்டில் பழகுவான். எல்லாருடைய மனசுலையும் கிருஷ் இடம் பிடிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் வந்து விஷயத்த நான் முதல்ல வீட்டில் சொல்லிடுறேன் மீனா அப்படின்னு. நீயும் இதே தான் சொல்லிட்டு இருக்கா, ஆனால் இத்தனை வருஷமா, அதாவது எனக்கு உண்மை தெரிஞ்சதுலேருந்தே நீ இது வரைக்கும் வீட்டில் விஷயத்த சொல்லவே இல்லை. இத்தனை வருஷமா இல்லாத இப்படி இப்போ மட்டும் நீ எப்படி உண்மையை சொல்லுவேன்னு நான் நம்புறது. அதுவும் எனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக தான் நான் வீட்டில் விஷயத்த சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சொல்ல முடியல அப்படின்னு என்கிட்ட தான் ட்ராமா பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இந்த மாதிரிலாம் உன்னால் மனசாட்சி இல்லாமல் போய் சொல்லிட்டு இருக்க முடியுது அப்படின்னு மீனா கோவப்படுத்திட்டு இருக்காங்க. ப்ளீஸ் மீனா, என்னோட சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு. ஏண்டி, ஏற்கனவே சொன்ன பொய்யை வீட்டில் வந்து உண்மையை சொல்லி பிரச்சனையை சால்வ் பண்ணு அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிட்டுருக்கேன். நீ அடுத்தடுத்து எப்படி பொய் சொல்லலாம் அப்படின்னு நீ பொய் சொல்ல தானே யோசிச்சுட்ருக்க, ஏன்டி உன் புத்தி இப்படி போகுது அப்படின்னு மீனா திட்டுறாங்க ரோகிணியை. அப்போ இங்கே பக்கத்தில் மகேஸ்வரியும் அவங்களோட ஃப்ரெண்டு வந்து வித்யாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய மனசுக்குலாம் நினைக்கிறாங்க, என்ன இவ மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு பயந்துக்கிட்டு எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுவா வீட்டில் அப்படின்னு பார்த்தா, இது அதுக்கும் மேலே இல்லை, பொய் சொல்லிக்கிட்டே போகிறா மீனா முன்னாடியே. ஏற்கனவே இவ பொய் சொல்லிட்டா அப்படின்னு தான் மீனா ரொம்ப கோவத்தில் இருக்காங்க ரோகிணி மேலே. இவ மீனா முன்னாடியே அடுத்து வந்து பொய் சொல்லிட்டு இருக்காளே, இது போய் எங்கே போய் முடிய போதுமே கண்டிப்பாக தெரியல. மீனா இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிட்டு என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னே தெரியல அப்படின்னு அவங்களுக்குமே இந்த விஷயம் ஷாக்காக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னடி அவங்கள என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரோகிணி திட்டிகிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் மீனா, இது ஒன்று தான் வழி, வேறு வழியே இல்லை அப்படின்னு. சே, உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. போய் இந்த விஷயம் எனக்கு தான் தெரியணுமா? இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் இருந்திருந்தா நானாச்சு நிம்மதியாக இருந்திருப்பேன். இப்படி ஏண்டி என்னை சாகடிக்கிற, கண்ணு முன்னாடியே அணுவாக சித்திரவதை பண்ணுற, எப்பயுமே உனக்கு உன்னை பற்றி தான் கவலை இல்லைல்ல? உன்னோடைய சுயநலத்துக்காக நீ எல்லாரையுமே பலிகாடாக்கிட்டு இருக்கல, தோ ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேரில் இவங்களையும் ஏமாற்றிட்டு இருந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து ரோகிணியை பார்த்து கேட்குறாங்க. என்ன மீனா, நான் என்ன பண்ணேன்? ஒரு ஃப்ரெண்டாக அவங்களுக்கு எனக்கு ஹெல்ப் தானே பண்ணாங்க அப்படின்னு. எது உன்னோட விஷயம் தெரிஞ்சோ அவங்களையும் வெளியில் விஷயத்த சொல்ல விடாமல் அவங்களுடைய வாயை கட்டி போட்டோ அவங்களவே பகட கையை யூஸ் பண்ணிக்கிட்டு நீ ட்ராமா பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் இதுதானா? வித்யா, ஒரு முறை உங்களோட வீட்டில் கூட கிருஷோட செப்பல் இருக்குது அப்படின்னு நான் ஒரு முறை வரும்போது உங்களுக்கு கேட்டல, நீ இல்லை இது பக்கத்து ரூம் பையனோட செப்பல், ஒரே மாதிரி நிறைய செப்பல் இருக்குன்னு சொல்லி என்னை சமாளிச்சிங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஆமாம் மீனா, நான் போய் தான் சொன்னேன், கிருஷ் அப்போ அங்கே தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்கிறாங்க. இப்போது ரோகிணிக்கு மனசில் வந்து வித்யா வந்து ஏன் இப்படி உண்மையை மீனா கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கான்னு தெரியலை, நானே மாட்டிக்கிட்டு பயந்துட்டு நிற்கிறேன், இவ ஒவ்வொரு விஷயமா வெளியில் கொண்டு வந்துகிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே முறைக்கிறாங்க வித்யாவை பார்த்து. அதுக்கப்புறம் அங்கே என்னடி முறைப்பு, என்ன பாரு இப்படி எல்லாரையும் நீ பொய் சொல்ல வச்சிருக்கல்ல, மகேஸ்வரியிலேருந்து வித்யா வரைக்கும், பத்தாததுக்கு உன் அம்மா வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா எனக்கு அம்மாவே இல்லை, என் அம்மா செத்து போயிட்டாங்க அப்படின்னு கூட நீ சொல்லி கிருஷ்ண வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவ போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோகிணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது இதுவும் நல்லா வீடியோவாக இருக்குது மீனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ரோகிணி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு ஓங்கி சப்புன்னு அரைஞ்சேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ப்ளீஸ் மீனா, கிறிஷோடைய பாட்டியும் அவங்களுடைய அம்மாவும் கிறிஷை கூட்டிகிட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகும்போது கிறிஷ் வந்து தப்பிச்சிட்டான், அதிர்ஷ்டவசமாக அவங்க வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னு போய் சொல்லிடலாமேனா. அதுக்கப்புறம் கிறிஷை வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியல, நீங்களே வந்து கிறிஷை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்துடுங்க மீனா அப்படின்னு. ஏண்டி அதுக்காக என்ன போய் சொல்கிறியா, இங்கே பாரு என்னாலலாம் இது முடியாது, நீ தான் எப்படியாச்சும் கிறிஷை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி முடியும் ரோகிணி அப்படின்னு, அது மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணி பண்ணி கூட்டிகிட்டு வருவோ தெரியாது, ஆனால் இந்த விஷயத்தில் இதுக்கப்புறமும் என்னை பொய் சொல்லி என்னை இழுத்து விட்டுருந்தேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, இப்போவே நான் வந்து என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படின்னு டேரெக்டாக போய் விஷயத்த சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இல்லை மீனா ப்ளீஸ் வேண்டாம் அப்படின்னு ரோகிணியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறத செய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனா அது எப்படி மீனா நான் செய்ய முடியும் அப்படின்னு ரோகிணியும் சொல்லிட்டு இருக்கும்போது வித்யா இருந்துக்கிட்டு, இங்கே பாருடி, மீனாவுக்கு விஷயம் தெரிஞ்சோ நீ இவ்வளோலாம் தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு மீனாவுக்கு தெரிஞ்சோ இன்னமும் வீட்டில் சொல்லாமல் பொறுமையாக உன்னை அந்த வீட்டில் வாழ வைக்கணும், விஷயம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக, ஒரு பொண்ணோடைய வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் கிறிஷோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் மீனா இவ்வளோ தூரம் யோசிச்சு இந்த விஷயத்த உன்னை பண்ண சொல்கிறாங்க. நீ என்னடி இவ்வளோ யோசிக்கிற, எவ்வளவோ பிளான் போட்டு இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சி என்னென்ன போய் ஃப்ராடுத்தனெல்லாம் பண்ணியிருக்க, இப்போது கிறிஷை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக ஏதாச்சும் ஒரு பொய்யை சொல்லி உன்னால் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வித்யா வந்து ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. அப்போது மீனாவுமே இருந்துக்கிட்டு போனால் போகட்டும் வித்யா, இதை ஒரு தடவை ஏதாச்சும் பொய்ய சொல்லி கிருஷை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டா போதும், அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கிறிஷ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என்ன நடந்தாலும் சரி ரோகிணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் விஷயத்த சொல்லி தான் ஆகணும், இல்லைன்னா நானே பொறுக்க முடியாத, எப்போயாச்சும் டைம் கிடைக்கிறப்போ நான் வீட்டில் விஷயத்த சொல்லிடுவேன், என்னால் ரொம்ப நாள் வந்து மனசுக்குள்ளே இந்த விஷயத்த மறைச்சி வச்சுக்கிட்டு பொறுமையாக இருந்துகிட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து வித்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க. ரோகிணியை பார்த்துக்கிட்டே அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் புரியுது மீனா, நான் ஏதாச்சும் பண்ணுறேன், கண்டிப்பாக கிறிஷை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பொய்யாச்சும் சொல்லி தொலைஞ்சிக்கோ, கிறிஷை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கோவத்தோடு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ரோகிணி இருந்துக்கிட்டு அப்பாடா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்க வைக்கிறாரு. என்னடி இது, இவ்வளோ நாளாக எங்கள் எல்லாரையும் எங்களுடைய வாயை அணைச்சி விஷயத்தை சொல்ல விடாமல் நீயும் சொல்லாமல் இவ்வளோ நாளாக மறைச்சி எப்படியோ வந்து மெயின்டைன் பண்ணிட்டேன், இப்போ மீனாக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு, இனிமேல் நீ தப்பிக்கவே முடியாதுடி, நீ சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி கிட்ட வந்து வித்யா சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி உனக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கா, நான் என் வாழ்க்கையை காப்பாற்றியதுக்காக எந்த அளவுக்கு போராடுறேன் அப்படின்னு எனக்கு மட்டும்தானே தெரியும் அப்படின்னு. இங்கே பாருடி, கோவப்படாத, நான் இன்னும் நீ மாட்டிக்கணும், நீ கஷ்டப்படணும் அப்படின்றதுக்காகலாம் சொல்லலடி, நீ வீட்டில் விஷயத்த சொல்லிட்டா அது கஷ்டமோ நஷ்டமோ இல்லை அடியோ உதையோ ஏதோ ஒன்று பண்ணி விஷயத்த வந்து மீனாவும் முத்து இவங்கெல்லாம் வந்து சரி பண்ணிடுவாங்க. அதாவது அவங்க முத்துவோடைய அப்பாவும் மீனா முத்து இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, நீ அந்த வீட்டு விட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. போய் சொன்னதுக்காக எப்படியாச்சும் அதாவது இப்போ மீனாக்கு விஷயம் தடைஞ்சிடுச்சு, எல்லாமே சேர்த்து கூட்டி கழிச்சு நீயே பாரு, எப்படியாச்சும் உன்னை அந்த வீட்டில் வாழ வைக்கணும் மனோஜ் கூட, ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்களே தவிர வீட்டை விட்டு மனசாட்சி அறிஞ்சு யாருமே தள்ள மாட்டாங்க. உன் அத்தை தான் வந்து கோவப்பட்டு பேசுவாங்களே தவிர, உன் புருஷனும் உன் அத்தையை பேச்சை கேட்பாங்களே தவிர மற்றவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க. ஏதோ ஒன்றுடி, நான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சு நீ அதுக்கப்புறம் கிறிஷோட சேர்ந்து மனோஜ் கூட நீ சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா, உன்னை ஏற்றுக்கலனா கூட நீ இப்போ எப்படி இருக்கியோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஷோ நீயும் அந்த வீட்டில் இருந்த அப்படின்னா போக போக எல்லாமே சரியாயிடும் ஆல்ரெடி, இதுக்காக தான் சொல்கிறோம் புரிஞ்சுக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகேஸ்வரி சொல்கிறாங்க, வித்யாவும் சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு
சரிடி பார்க்குறேன். முதல்ல கிறிஷை எப்படி அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு பிளான் பண்ணுறேன். அடுத்து வந்து என்ன நடக்குதோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மகேஸ்வரி கிட்ட வந்து ரோகிணி சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமே வித்யாவுமே கிளம்பி போகிறாங்க. வித்யா கிளம்பி போனதுக்கப்புறமா இங்கே ரோகிணி இருந்துக்கிட்டு மகேஸ்வரி கிட்ட, என்னடி இவ இப்படி பேசிட்டா, ஆல்ரெடி முதல்ல இருந்தே மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் விஷயத்த சொல்ல சொல்லி இவ சொல்லிக்கிட்டே இருந்தா, இப்போ வந்து இப்படி பேசுகிறா. ஒரு வேளை கோயிலுக்கு போயிட்டு நான் அங்கே கோயிலில் வந்து நம்ம திதி கொடுக்குறப்போ மீனா அங்கே வர்றதுக்கு காரணம் வித்யாவாக இருக்குமா? ஒரு வேளை நாம் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்ற விஷயத்த வித்யா வந்து மீனா கிட்டே சொல்லியிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி வந்து மகேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிற? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம முதல்ல நானும் அம்மாவும் எல்லாரும் சேர்ந்து திதி கொடுக்க வேறு கோயிலுக்கு போகிறதா தான் முடிவு பண்ணோம். அப்படியே இருந்திருந்தா கூட மீனா வந்து அந்த கோயிலுக்கு தானே வந்திருக்கணும் சொல்லு. நம்ம அந்த கோயிலேருந்து சூழ்நிலை காரணமாக நீங்கள் போகிற அதே கோயிலுக்கு நாங்கள் வந்தோம். அங்கே தான் எதர்ச்சியாக மீனா இதை பார்த்து இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கும் வித்யாவுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, புரிஞ்சுக்கோ ரோகிணி. அப்படியே நம்ம இங்கே வந்து ஊருக்கு போகிற விஷயத்த மீனா கிட்ட சொல்லியிருந்தாலையும் அந்த கோயிலில் இருந்து இந்த கோயிலுக்கு வர்ற விஷயம் உனக்கு மட்டும்தானே தெரியும். நம்ம கோயில் மாறுற விஷயம் வித்யாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மகேஸ்வரி ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம்ல, இதுக்கு அவளுக்கு வாய்ப்பு இல்லை, தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரோகிணி வந்து மகேஸ்வர் கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வித்யா வந்து பர்ஸை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எடுத்துகிட்டு போகிறதுக்காக வராங்க. அப்போ இந்த ரோகிணி பேசுகிற விஷயத்தை எல்லாத்தையும் வெளியில் நின்று கேட்டுட்டு தான் வராங்க. இவ இந்த அளவுக்கு மோசமாக இருக்கா, இவளெல்லாம் மீனா மன்னிச்சு விடுறதே பாவம், இதெல்லாம் ரொம்ப துரோகம் இவ பண்ணது மீனாவுக்கும் அவங்க குடும்பத்துக்கும். இவ்வளோ போய் நம்பிட்டு இருக்காங்க மீனாவுடைய நிலைமை இன்னும் என்னெல்லாம் ஆக போதோ தெரியல. இவகிட்ட மாட்டிக்கிட்டே மீனா தான் தவிச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க மகேஸ்வரி. அப்படின்னு சொல்லிட்டு, வாடி நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்னு, பர்ஸை விட்டுட்டு போயிட்டு டே எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே வித்யா வந்து போயிடுறாங்க. என்னடி பேசுனதால கேட்டிருப்பாளா, எப்படி முறைக்கிறா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகேஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடுடி, அடுத்து நான் ஆக வேண்டிய கதையை பாரு ரோகிணி, நீ வந்து மீனா சொன்ன மாதிரி அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரியும் போயிடுறாங்க. ஸோ வித்யா வந்து அப்போ ஆட்டோவில் போயிட்டு இவெல்லாம் திருந்தவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் போயிட்டுருக்காங்க. இந்த பிரச்சனை கண்டிப்பாக சின்னச்சா முடிய போகிறது கிடையாது, பெரிய லெவலில் சண்டை வரப்போகுது அப்படின்னு தான் நினச்சிட்டு போகிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் முத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா மீனா வீட்டில் இருக்காங்க. மீனாவை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அதாவது முதல்ல முத்து வீட்டுக்கு வரும்போதே மீனா வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. ஏன்னா மீனா இருந்தால் வீடு எப்படி இருக்கும், மீனா இல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்றது முத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ வாசலில் வந்து கோலம் போட்டிருக்கு, ஸோ வீட்டில் வந்து சாம்பிராணி புகை போட்டிருக்கு, சாமி ரூமே கமகமான்னு இருக்குது, வீடு நீட்டாக இருக்குது, ஸோ கிச்சன்லேருந்து மணக்க வாசனை வருது. ஸோ இதெல்லாத்தையும் வச்சு தான் மீனா வீட்டில் இருக்காங்க அப்படின்னு முத்து பயங்கர சந்தோஷத்தோடு ஓடி வராங்க. ஸோ மீனா அப்படின்னு கூப்பிட்ட உடனே முத்து வந்துட்டு கூப்பிட்டாங்க. அப்படி கூப்பிட்ட உடனே கிச்சன்லேருந்து மீனா இதை வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ஓடி வராங்க. அப்போது பார்த்துக்கிட்டு முத்து வந்து மீனாவை பார்த்துக்கிட்டு அப்படி ஏக்கத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ரவி, ஸ்ருதி, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வராங்க. முத்து ஒரு குரல் கேட்ட உடனே அப்போ வந்து பார்த்த உடனே அப்போ விஜயா, மனோஜ், ரோகிணி எல்லாருமே இருக்காங்க. அப்போது இங்கே மனோஜும் விஜயாவும் வந்துட்டு, என்ன இது கன்றாவி காட்சி நடு வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் முத்து அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. அவங்களுடைய அப்பா அமைதியாகவே இருக்காங்க. டே முத்து, அப்பா எவ்வளோ நேரம் நான் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு. அப்பா என்ன மலைக்கு போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு. ஆப்பா போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா மீனாவை பார்த்த உடனே ஷாக்காக நின்றுட்டு அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நான் மலைக்கு போய் உங்கள் எல்லாருக்கும் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள் அப்படின்னு முத்து அது எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. மீனாவுக்கும் உனக்கு தனியாக ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து முத்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாரு. ஸோ வீட்டில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மீனாவும் திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.